வணக்கம். நான் உங்கள் தாரணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பூஜை ரூம்ல புதுசா ஒரு கிளி வந்திருக்கு பாத்தீங்களா? சமீபத்துல என் வாழ்க்கையில நடந்த அதிசயத்தை பத்தி தாங்க இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். வாங்க. ரீசெண்டா ராஜபாளையத்துல இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்ப அவங்க வீட்டுல பார்த்தா பூஜை ரூம்ல இந்த கிளிய வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன், என்னங்க பூஜை ரூம்ல கிளி வச்சிருக்கீங்க, அதுவும் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, இது கிளி இல்லங்க, சுகபிரம்ம ரிஷி அப்படின்னு. சுகபிரம்மர் நான் முன்னாடியே எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேத வியாசரோட மகன். அதாவது வேத வியாசர் யார் தெரியுமா? 4 வேதங்களை பிரித்தவர், 18 புராணங்களை தொகுத்தவர், பகவத்கீதையை எழுதியவர். இப்பேற்பட்ட மகாமுனிக்கு பிறந்தவர் தான் இந்த சுகபிரம்ம ரிஷி. பிறக்கும் போதே கிளி முகத்தோட பிறந்தவர். நீங்க பாத்துப்பீங்க, நம்ம கும்பிடுற எல்லா தெய்வங்களோட கையிலுமே காமாட்சி அம்மன் கையில சுக கிளியாவும், மீனாட்சி அம்மன் கையில பஞ்சவர்ண கிளியாவும், முருகர் கிட்ட பாத்தீங்கன்னா அருணகிரிநாதரே கிளியாகவும், ஆண்டாள் கையில கல்யாண கிளியாவும் இந்த மாதிரி பாத்துப்பீங்க. அப்படி தெய்வங்கள் கையில சுகபிரம்ம ரிஷி இருந்ததனோட ஐதீகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவர்கள் எல்லா முனிவர்கள் எல்லாரும் அவங்களோட வேண்டுதலை இறைவன் கிட்ட வைக்கும் போது இந்த சுகபிரம்ம ரிஷி தான் அதை எடுத்து கொண்டு போய் சிவபெருமான் கிட்ட திரும்ப 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 சொல்லி அவங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்ததா ஐதீகம். அப்படி இருக்கும்போது நம்ம பூஜை அறையில சுகபிரம்ம ரிஷிய வச்சு வணங்கும் போது நம்மளோட வேண்டுதல்களும் கோரிக்கைகளும் நிறைவேறதா நம்பப்படுது. என் ஃப்ரெண்டு இத பத்தி சொன்ன உடனே இது எங்க இருந்து வாங்கினாங்கன்னு கேட்டேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் இது தயார் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்திலேயே அவங்க இருந்ததுனால வாங்கிட்டாங்க.